அவன் என்ன சொன்னா, நான் அவனுக்கு. மனுஷனுள்ள என்ன குணம் இல்லை? சொந்த சகோதரனை கொலை பண்றான். அப்போ ஃப்ரம் த பிகினிங் டில் எண்ட், ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரை மனிதனிட்டு இல்லாத ஒன்று என்னது? ஏன் தெரியுமா? திரும்ப நல்ல கவனிங்க. இரக்க குணம் உள்ளவரோடு உறவு இருந்தால்தான் இரக்க குணம் வரும். நல்லவன் என்பதால் அல்ல, நீதிமான் என்பதால் அல்ல. உங்களுக்கு தெரியுமா, பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபாரர்களும் வேதத்தை அறிந்தவர்கள். ஒரு யூதன் 12 வயதில் 5 ஆகமங்களை படித்தவன், வேதம் படித்தவங்க, பரம்பரையாக அவங்க கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனால் இரக்க குணம் இல்லை. இரக்க குணம் யார்கிட்டே வரும்? என் வார்த்தையை கவனிங்கள். இரக்கமுள்ளவரோடு இணைந்தால்தான் இரக்கம் வரும். எல்லாம் வாய் திறந்து, இரக்கமுள்ளவரோடு எப்படி சொல்ல விரும்புகிறேன்? இரக்கம் பெற்றதினால் நான் இரக்கமுள்ளவனாய் மாறுகிறேன். அதை போடுவாங்க. இரக்கம் பெற்றதினாலே, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இரக்கம் பெற்றேன், சகாயம் பெற்றேன், தயவு பெற்றேன், வாழ்வு பெற்றேன். சொல்ல முடிய இரக்கம்தான். கரங்களை போய் சொல்ல மாட்டீங்களா? இல்லைன்னா இந்த 2026 நம்ம இருக்கவே முடியாது. எத்தனை வியாதிகள் வந்தது, எத்தனை விபத்துகள் வந்தது, எத்தனை நாசங்கள் வந்தது, எவ்வளவு வேதனைகள் வந்தது. பட் ஸ்டில் we are existing. சொல்லுங்க, நம்முடைய இரக்கம், நம்முடைய தயவு, நம்முடைய காருண்யம். திரும்ப சொல்றேன், இரக்கம் பெற்றவன் யாரா இருக்க வேண்டும்? சத்தமா சத்தமா சொல்லுங்க. ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், அவருடைய இரக்கத்திற்கு சாட்சி கல்வாரி. அவருடைய இரக்கத்துக்கு சாட்சி, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது. அது இரக்கமா? இரக்கம் இருக்குது, சாந்தம் இருக்குது, தயவு இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. பிதாவே இவர்களை தூஷிக்கிறவர்கள், ஏளனம் பண்றவங்க, பரியாசம் பண்றவங்க, நிந்திக்கிறவங்க, அவன் இவன் என்று பேசுறவங்க. ஆனால் சொன்னாரு, தேவனை இவர்களுக்கு இறங்கும், பிதாவியர்களை மன்னியும் என்று சொல்கிற அந்த வார்த்தையினுடைய இன்னொரு பொருள் என்னவென்றால், தேவனே, அடிக்கடி சங்கீத தாவீது சொல்லுவார், தேவனே என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும். திரும்ப சொல்லுகிறேன், யார் இரக்கமாயிருக்க முடியும்? இரக்கம் பெற்றவர்கள் தான். கரங்களை உயர்த்தி, நம்ம இரக்கம் பெற்றோம் இல்லையா? கரங்களை இரக்கம் பெற்றோமா? இல்லைன்னா நம்ம கதை முடிஞ்சிருக்கோமா? நம்ம கதை முடிஞ்சிருக்கோம். என்னைக்கோ நமக்கு பரலோகமே சொந்தமே பாட்டு பாடியிருப்பாங்க. நமக்கு என்ன எப்போ ஜபக்கூட நடந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஜபக்கூட நடந்திருக்காதா? என்னைக்கோ நடந்திருக்கும். ஆனால் கர்த்தருடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மேன்மை, அவருடைய காருண்யம். காலை கூட சொன்னேன், அந்த வார்த்தை போடுறீங்களா? அந்த வார்த்தை, அதாவது எளிமை.